ஹாய் கைஸ், XAMPP எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கூகுளில் போய்ட்டு XAMPP டவுன்லோட் சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் டைம் கேட்கும், அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். 5 செகண்ட்ஸ் டைம் கேட்குது, டவுன்லோட் ஆகும். இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் மட்டும் பண்ணுறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. எப்போயுமே இன்ஸ்டால் பண்ணும்போது CW இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் எந்த எரருமே வராது ரன் ஆகும்போது உங்களுக்கு. அதான் OS ட்ரைவ், ஏன்னா OS டிஸ்கில் தான், OS வந்து நான் CW தான் போட்டிருக்கேன், அதை நான் CW இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு. இந்த வெயிட் பண்ணுங்கள், இது ஆகிற வரைக்கும். ஓகே கைஸ், இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷ் கொடுங்க. CW இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எந்த எரருமே வராது உங்களுக்கு. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுறேங்க, ஓப்பன் பண்ணாதீங்க. CWக்குள்ளே போங்க. XAMPPல பாட்டம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. XAMPP control.exe இருக்கா, அதை கிளிக் பண்ணி ரன் as administrator கொடுங்க. கொடுங்க. ஓகே, எல்லாமே அன்இன்ஸ்டாலில் இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, எல்லாமே கிளிக் பண்ணி. ஓகே, எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, எல்லா சர்வரும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சர்வருமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நமக்கு வேண்டியது Apache MySQL 2 தான் வேணும். ஓகே, Apache ஒர்க் ஆகுது. இது MySQL செக் பண்ணலாம். ஓகே, MySQL ஒர்க் ஆகுது. ஓகே, உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு வேளை Apache சர்வர் இல்லை MySQL ஓப்பன் ஆகலன்னு வைங்க, திரும்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், எந்த டேட்டாவுமே லாஸ் ஆகாது, ஓகேவா? ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.